நம்ம வந்து தியானம் சொல்லி தர்றது அப்படிங்கிறதோட தியானம்னா என்னன்னு சொல்லி தர்றது தான் ரொம்ப கடினம். அதை சொல்லி தர்றது தான் ஆளு கிடையாது. பிடி வாத்தியார் மாதிரி ஓடு உடியாருன்னு சொல்றது முக்கியம் கிடையாது. அந்த அந்த விளையாட்டு துறையில அதுல இருக்கிற நுட்பம், அதுல இருக்கிற எல்லா வடிவத்திலையும் அதுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிளஸ் மைனஸ் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அதுல ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறதோ, ஒருத்தனை வெளியில கொண்டு வர்றதோ, ஒருத்தனை தக்க வைக்கிறதோ, அதை ஒருத்தர் முன்னெடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு சவாலான காரியம். இப்ப நம்ம தியானத்துக்குள்ள இருந்து நம்ம எல்லாருக்கும், உங்களுக்கும் சரி, இந்த உலகத்துல நம்மளை யாரெல்லாம் பாக்குறாங்களோ, எந்தெந்த ஊர்ல எந்தெந்த நாட்டுல பாக்குறாங்களோ அவங்க அத்தனை பேத்துக்கும் சொல்றது, இந்த தியானத்துக்குள்ள ஒரு ரகசியம் என்னன்னா, உங்களுடைய மனதிலிருந்து மீண்டும் மீண்டும் நான் நிறைய தலைப்பு மனதை இப்ப பேசிக்கிட்டே இருந்திருக்கிறேன். மீண்டும் சொல்றது, மனதிலிருந்து பிரபஞ்சம் ஒரு மெசேஜை உங்களுக்கு உணர்த்தும், மெசேஜை உங்களுக்கு அனுப்பும். அதை உங்களால ரிசீவ் பண்ண முடியாது. உங்க மனம் அதை அந்த கேப்சர் பண்றதுக்கான வாய்ப்புகளை குறைவா வச்சுக்கும். அப்ப மனம் கடந்து ஆழ்நிலைக்கு போகும்போது அந்த உணர்வு, அந்த உணர்வற்ற நிலை, அந்த 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 மெசேஜை உணர்ற தன்மை, அதான் உணர்ந்து வேலை செய்யணும். இறைவனை பார்க்கறது, கடவுளுங்கிறது, சித்தர்கள்ங்கிறது, ஞானிங்கிறதெல்லாம் உணர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நீ உணர்ந்துட்டன்னா பிரபஞ்சத்தோட தொடர்புல இருக்கிற, இல்ல பிரபஞ்சத்தை அறியிற, இல்ல குருவை அறியிற, இல்ல குரு அறியறதுக்கு ஒரு வாய்ப்பை நீ பெற அப்படின்னு அர்த்தம். அப்ப உணராத பட்சத்துல உனக்கு நிறைய விஷயங்கள் குழப்பமாகும், நிறைய நீ கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப தியானம் பண்ற எங்களுக்கெல்லாம் உணராத பட்சத்துல, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு, உங்களுக்கு சொல்லல, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தியானம் பண்றவங்க உணராத பட்சத்துல ஒழுங்கு நடவடிக்கைன்னு இந்த பிரபஞ்சம் எடுக்கும். எங்களுக்கு என்ன மாதிரி நல்ல தியானம் பண்றவங்க அது உணராத பட்சத்துல பிரபஞ்சத்தை அந்த 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 உணர்த்தும். அந்த மெசேஜ் வரும், அங்கிருந்து வரும், ஆகாயத்திலேருந்து ஒரு காற்றா ஒரு உள்ள ஆள் மனதுக்குள்ள இறங்கி அது வரும். அது வரும்போது நம்ம ஆழ்ந்து போய் அதை உணரணும். உனக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற ரகசியம், தியானம் பண்ற ஒவ்வொருத்தனுக்குள்ளயும் மௌனத்துல ஆழ்ந்து போய் பிரபஞ்சம் அனுப்புற மெசேஜை கண்டுபிடிக்கணும். நீங்க உங்க செல்ல வர்ற மெசேஜை நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அது மாதிரி ஆழ்ந்து போய் பிரபஞ்சத்திலிருந்து வர்ற அந்த ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செய்தியை அது அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு தனி மனிதனாலும் அறிய முடியாததுக்கு காரணம், இந்த இந்த உணர்தல் ஏற்படுறதுக்கு தடையா இருக்கிறது மனித செயல்பாடுல இருக்கிற மனம், நம்மளுடைய சூழல்கள்ல நம்ம அப்படி அறிய முடியாம இருக்கு. அப்ப இந்த தியானத்துக்குள்ள அந்த அறியறதுக்கான வாய்ப்புகள், நான் மீண்டும் பல நாள் சொன்னதுதான், அந்த ரேடியேஷன் சொல்ல அந்த சிக்னல் ப்ராப்ளமா இருந்தா எந்த பாட்டோ எந்த அலைவரிசையோ அது கிளியரா கேட்க முடியாது. அது கேட்கறதுக்கு முன்னாடி டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். நம்ம சமயத்துல நம்ம யூடியூப் சேனல்ல லைவ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு தெரிஞ்சுதான் எங்க ஆளுங்களும் போடுவாங்க. நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்க சொல்றது இல்லை, நானே அதுதான் பார்க்குறேன். அது ஏன்னா அது அப்படிதான், அது சில இடம் அப்படிதான் நடக்கும். அதனால அதை கடந்துதான் போகணும். அப்ப அதுக்குள்ள என்ன சூழல் அப்படின்னா, அந்த ஒரு ஒரு தியானம் பண்றவங்களும் என்ன, உங்களுக்கு என்ன அனுபவமா கிடைக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, நிறைய பேர் என்ன பெற்றாங்க, எதை ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, இந்த உணர்தல் தாங்க இறைவனை அடைஞ்சதாகவோ, இறைவனை கண்டதாகவோ, குருவை கண்டதாகவோ, இந்த பிரபஞ்சத்தோட பெரிய தொடர்பா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், முக்கியமான ரோல் இதுதான். அப்போ ஒரு பெரிய ரோல் அந்த உணர்வு தன்மை ஏற்படும் போது அவர் என்ன பண்றாருன்னா குற்றங்கள்ல இருந்து தப்பிக்கிறாரு. அப்ப சிறு சிறு தவறுகளை அவரை செய்ய விடாம அந்த பிரபஞ்சம் அவரை காப்பாற்றப்படும். அப்ப அவருடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்திலிருந்து அவர் காப்பாற்றப்படுகிறார். அப்ப அவர் ஆலோசனை எங்கேயும் கேட்கல, அவர் யாருக்கிட்டையும் எந்த ஒரு ரூட்டும் கேட்காம ஒரு ஊருக்கு போறாரு. ஆனா அதோடைய உள் உணர்வுகள் உணர்த்தப்படுறத வச்சு போகும்போது
அங்க அவருக்குள்ள என்னன்னா பல தண்டனைகள்ல இருந்து அவர் தப்பிக்கப்படுறார். ஆனா இத உணராம செய்ய முடியாது. அப்ப ஒருத்தருக்கு என்ன சொல்றாங்கன்னா, உணர்ந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் என்ற அந்த உண்மை தத்துவத்தை அறியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ரொம்ப ஒரு ஆழ்ந்த அமைதியில கிடைக்கக்கூடிய விஷயம். ஒருத்தருக்கு தியானம் பண்ற நிறைய பேருக்கு ஒரு 25 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் அந்த உணரக்கூடிய வாய்ப்போ மௌனமோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சில தியானம் பண்ற உச்சகட்டத்துல பண்றவங்களுக்கு தான் எப்பயுமே அந்த பிரபஞ்சத்தோடைய அந்த ஆழ்ந்து போறதுக்கான வாய்ப்பு, அந்த உணர்வும் தன்மை கிடைக்கிறதுனாலதான் அவங்க எல்லா வடிவத்தையும் அந்த வெட்ட வெளியிலிருந்து அதிலிருந்து அது உணர்த்தப்படுறத உணர்ந்து பணி செய்யறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. அப்ப அவங்க ஒரு வரலாறு மிக்க நிறைய காரியத்தையோ நிறைய வடிவங்களையோ அவங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அவங்க லைவ்ல இருக்கும்போது அவங்க பேசப்பட்டாலும் பேசப்படலாலும் பின்னாட்கள்ல அவங்களுடைய உரைகள், அவங்களுடைய வடிவம் எல்லாம் பெரிய லெவல்ல ஒரு ஒரு வரலாறா மாறி இருக்கிறதுக்கு காரணம், அந்த உணர்ந்த அவங்களுடைய வார்த்தையோ எழுத்தோ அவ்வளவு சாமானியமா அழிஞ்சிடாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த தியானத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் கனவு, காட்சி, சக்தி, சித்து, மேஜிக் இதெல்லாம் நிறைய பேரு வடிவத்துல செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு ஆழ்ந்த நிலையில இருக்கிறவன் உணர்றதே ஒரு சித்து தாங்கிறான். ஒரு பிரபஞ்சத்திலிருந்து, ஒரு டிவைன்ல இருந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருள் உனக்குள்ள ஒரு காற்றா இருந்து உணர்த்துது. நாளைக்கு காலையில 8 மணிக்கு இது நடக்கும் அப்படின்னு அப்படியே உணர்த்துது. அப்படியே அமைதியா இருக்கான். அவனுக்குள்ள அந்த 8 மணி அந்த செயல், அந்த வடிவம் அவனுக்குள்ள அப்படியே பிரகாசித்து தூண்டுது. அப்படியே ஆழ்ந்து போய் அமர்ந்து இன்னும் அப்படியே கவனிக்கிறான். அவனுடைய முழு விஷயமும் அதுக்குள்ள அப்படியே புலப்படுது. அப்ப அந்த விஷயத்த அவன் பார்க்கிறான், அந்த பணியை அவன் செய்யறான். அப்ப அவனுக்கு செய்யும் போது அவனுக்கான அந்த வடிவத்துல அவன் வேலை செஞ்சான்ல, மனித அறிவுல இருந்து இன்ன வரைக்கும் அதுல இருந்து விடுபட்டான் முதல் முறையா. அப்ப அந்த உணர்தல் தன்மைய எப்பப்பெல்லாம் ஒவ்வொரு தியானம் பண்றவங்களுக்கும் அதை பார்த்துக்கிறாங்களோ அவங்க தண்டனையிலிருந்து தப்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். தண்டனை அப்படின்னா எதுனா, இந்த பிறப்போட தண்டனை. பிறப்புனாவே தண்டனை தான். இந்த பிறப்போட சூழ்ச்சியில, இந்த பிறப்போட மாயையில, இந்த பிறப்போட செயல்ல நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்குவோம், நமக்கு பிறரும் தண்டனை கொடுப்பாங்க. அப்ப நம்ம சுத்தி மாத்தி ஒருத்தரை பழி வாங்கிக்கிட்டே இருக்கும். இது சுழற்சியா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த உணர்வும் தன்மை வரும்போது நாம அங்க என்ன நடக்குதுன்னா, நாமளும் விடுதலை ஆகிறோம், எதிரில் இருக்கிறவங்களையும் விடுதலை ஆக்குறோம். எப்படி விடுதலை ஆக்குறோம்னா, எதிரில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நம்ம விடுபடுறோம், நமக்கிட்ட இருந்து நம்ம விடுபடுறோம். அப்ப இந்த உணர்தல் என்ன பண்ணுதுன்னா, உன்னை இயல்புல வச்சு நீ மனித போக்குல, மனித செயல்ல இருக்கிற எல்லா முறைகளையும் அது மாற்றி கொண்டாந்துரு. அப்ப ஒரு சால சிறந்தது எதுன்னா, ஒரு மௌனத்தால் உணர்ந்து பணி செய்வது, ஆழ்ந்து. அப்படி அதுதான் உலகத்தில் உயர்ந்தது. அதுதான் நம்ம ஞானிகள் எல்லாத்தையும் ஒரு குறியீடாக எல்லா ஞானிகளையும் நிஷ்டையில் இருக்கிற மாதிரியே புகைப்படத்தை உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. அந்த நிஷ்டையில நீங்க ஒரு தாமரைப்பூ மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, ஒருத்தருக்கு பின்னாடி நிறைய ஒரு வெளிச்சம் தெரிகிற மாதிரி புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க. இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க நிறைய அந்த மாதிரி புகைப்படத்தை தியானத்துல அமர்ந்து இருக்க மாதிரி, தன்னையே மறந்து அமர்ந்து இருக்க மாதிரி பார்த்துருப்பீங்க. இதை எதை காட்டுதுன்னா, அந்த உணர்தல் தன்மையை தான் இது காட்டுது. அப்ப உணர்ந்துட்டா அவங்க இங்க இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு அசைவையும் அவங்களுக்கு அந்த மெசேஜ் வரும், அவங்களால அதை கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். அதுக்கு பல நாள் பல்வேறுபட்ட இடையூறுகள் இருக்குது அப்படிங்கிறது தான். தியானம் பண்றவங்களுடைய ஒவ்வொருத்தரும் அதுக்குள்ள ஆழ்ந்து போய் அந்த இடையூறுகள் எல்லாத்தையும் மறந்து மௌனமாகி ஒரு நாள் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சூழல் அமையுதோ அதை அவங்க உணர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இதோட வடிவம்.
இப்போ நம்மளுடைய லைஃப்லையும் அந்த உணர்ந்து வேலை செய்யறது தான் வாய்ப்பை கொடுத்துருக்கு. அப்ப எனக்குள்ளேயே நிறைய நேரங்கள்ல நிறைய சூழல்கள்ல ரொம்ப வேகமா சில இடங்கள்ல பணி செய்ய வேண்டிய நேரத்துல உணர முடியாம நானே போயிருக்கேன். நிறைய நாள் நான் உணர முடியாம ஒரு சூழல் போயிருக்கேன். பணி தீவிரமா செய்யற நேரத்துல அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிருக்குன்னா, என்னுடைய அந்த முன்ஜென்ம தொடர்புனால தடுத்து ஆட்கொண்டு நான் உணராம இருக்கிற அந்த இடத்த அது உணர்ந்து ஒரு இடத்துக்கு போறதை தடுக்கிறதோ, இல்ல எனக்கு முன்னாடி போய் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதோ, இல்ல நான் போற வேலைய மொத்தமா அங்க வேலையே இல்லாம மாத்துறதோ, இந்த மாதிரி விஷயங்களை அது பண்ணிருக்கு. அப்ப நம்மள உணர முடியாம உணர்றதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டும், அப்ப உணர முடியாம கொஞ்சம் எதையாவது ஒரு வேகம் எடுக்கும்போது, அப்ப அதையும் பிரபஞ்சம் இப்படியே இது பணி செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மீண்டும் போய் அதை நம்மளை தடுத்து ஆட்கொண்டு அந்த பணியை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பணியை இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ உணர்த்தி கொண்டே இருக்கிறோம், நீங்க உணர மாட்டீங்க. அப்ப நீங்க உணர்ந்து பணி செய்யலைன்னா அது உங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டமா மாறிடும், ரொம்ப சிரமப்படுவீங்க அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவம். அப்ப எல்லா வடிவத்திலையும் நமக்கு நம்மளுடைய உணவுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு நல்ல உயர்ந்த ஒரு தியானம் பண்றவங்களுக்கு உணவோ நீரோ குடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருளோ தங்குற இடமோ ஒரு உணர்ந்து ஒரு பிரபஞ்சத்திலிருந்து இருக்கிற அலைவரிசை தான் அந்த மாதிரி ஒரு வடிவத்தை அது அது அந்த வடிவத்துக்குள்ள அவங்க பணி செய்யறவங்களுக்குள்ள இருந்து அந்த பணியை செய்ய வைக்கும். அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளயும் ஒரு முன்ஜென்ம தொடர்புகள்ல உங்களை எல்லாரையும் எனக்கு மேக்சிமம் நீங்க யாருன்னு தெரியும். இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரையும் நான் நேற்று சொன்னதுதான், முன்ஜென்ம தொடர்புல நீங்க யாருன்னு எனக்கு கிளியரா தெரியும். அதே மாதிரி இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனையோ பேர் முன்ஜென்மத்தோட என்னுடைய தொடர்புல இருக்கிறவங்க தான். அப்ப தொடர்புல இருக்கும்போது உங்களுடைய அந்த அலைவரிசையோ இல்ல உங்கள் மேல ஒரு சின்ன ஒரு பரிதவிப்பு எனக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்னா பணி செஞ்சிருக்கிறோம், ஒன்னா டிராவல் பண்ணிருக்கோங்கிறது ஒண்ணு இருக்கும். ஆனா தெரியாத பட்சத்துல உங்களுக்கும் அதே மாதிரி பரிதவிப்பு இருந்து குருவை அந்த நம்மளை தேடுறதோ நம்மளை நோக்கிறதோ உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஆனா இங்க அதுக்குள்ள என்ன வடிவம் அப்படின்னா, நீங்க டீப்பா உணர்ந்ததுக்கு அப்புறம் முன்ஜென்ம தொடர்பு, ஒரு பொருள் உனக்கு எதிரில் இருக்கிறது முன்ஜென்ம தொடர்பு, அதுக்குள்ள இயல்பாவே போன ஜென்மத்துல இருந்த அந்த பந்தத்தினால அது உன்னை நோக்கி வந்திருக்கு, அதுக்குள்ள கொஞ்சம் தியானம் இருக்கு, அதுக்கு நீயும் கொஞ்சம் தியானம் கொடுப்ப அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த பொருளை அப்படியே பயன்படுத்த முடியாது. அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, அந்த பொருளை ஒரு நல்ல தன்மைக்கு மாத்துற வரைக்கும், ஒரு நல்ல வடிவத்துக்கு கொண்டு வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கடினமான ஒரு சூழலுக்கு மாறி போயிடும். அப்ப நிறைய பேருக்குள்ள தமிழ்நாட்டுல இந்தியாவுல இந்த ஒத்த சோலை பத்தி பேசினவங்க, இந்த கணவன் மனைவியில ஞானம் அடையலான்னு பேசினவங்க, முன் ஜென்மத்துல நீங்க பார்வதி நான் சிவன், நீங்க அது நான் இது இப்படின்னு பேசினவங்க எல்லாம் சாதிக்க முடியாம போனதுக்கு காரணமோ, அதே மாதிரி முன் ஜென்மத்துல செய்த ஒரு வடிவத்தை, முன் ஜென்மத்துல இருக்கிற ஒரு சூழல்களை பற்றி நிறைய பேர் கருத்தியலா சொல்லி அதுக்குள்ள அவங்க ஒரு விஷயத்தை உணர முடியாம போனதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கு அந்த பொருள் அப்படியே தொட்டோம்னா அந்த பொருள் சாபத்தோட வெளிப்பாட்டுல தான் பிறந்தே வந்திருக்கு. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அந்த பொருளை அப்படியே கையாளக்கூடாது. அந்த பொருளை ரெடி பண்ணி அதை மாற்றி அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை நம்ம ஒரு பணி செய்ய வைக்க முடியும். அப்ப நம்மளுடைய ரொம்ப நெருக்கமாக ரொம்ப
ஒரு 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 முக்கியமான இடங்கள்ல இருந்து பணி செஞ்சவங்க கூட 2-3 சேர் போடுங்க அவங்களுக்கு. முக்கியமான பணி செஞ்சவங்க கூட நம்ம வந்து அவங்கள அப்படியே பயன்படுத்த முடியாது. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு அன்னதான கூடத்துல காய்கறிகள், மளிகை ஜாமான், மாஸ்டர் இதை அப்படியே பயன்படுத்தினா அது பிரசாதமா இருக்காது. ஒரு ஒரு மனிதரை நம்ம தெய்வீகமெல்லாம் மாற்ற முடியாது. அப்ப ஒரு அலைவரிசை என்ன பண்ணும்னா, அந்த கொதிக்கிற நீர்ல போய் உட்காந்துக்கும். புரியுதுங்களா? ஒரு குழம்பு வைக்கிறீங்க, போறீங்க, எல்லாம் வெட்டி மொத்தமா காயெல்லாம் போட்டுருவீங்கல்ல, மொத்தமா உங்களை விட்டுரும், குழம்புக்குள்ளே போய் அந்த அலைவரிசை விழுந்துரும். புரியுதுங்களா? அப்ப அந்த பொருள் ஏன் குழம்புக்குள்ள விழுகுது அப்படின்னா, ஒருத்தர் உணர்வும் தன்மையில அந்த உணர்வும் உணர்த்தக்கூடிய பிரபஞ்சம் ஒருத்தருக்கு உணர்த்துது, அவரும் உணர்றாரு. அப்ப பிரபஞ்சம் உணர்த்துது, அவரும் உணர்றாருன்னா அந்த இடத்துல பிரசாதம் கிடைக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்ப இதே மாதிரிதான் இந்த தியானத்துக்கு வர்ற லட்சோப மாணவர்களை அவங்கள ஒருத்தர் தியானம் பண்ணவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே அவங்கள பயன்படுத்த முடியாதுன்னு பல நாட்கள் அவரு தன்னுடைய பார்வையிலேயோ தன்னுடைய அலைவரிசையிலேயோ வச்சு வச்சு அவர் வந்து மாத்துறாரு. அப்பதான் வந்து அந்த பொருளை பயன்படுத்தவே முடியும். ஒரு பொது இடங்கள்ல நாம ரெஃபர் பண்ணி நீ போய் இந்த வேலை செஞ்சுட்டு வா அப்படின்னு உங்களை அனுப்பணும்னா, நீங்க வந்து வெறும் திறமை இருந்தா பத்தாது. அந்த 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 வடிவம் நீங்க இருக்கீங்கல்ல, உங்களை வந்து சரி செய்யறதுக்கான உங்களை சரி செஞ்சுதான் அந்த பணியை கொடுக்க முடியும். அப்ப நிறைய குருமார்கள்ட்ட இருந்தவங்க வெளியில வந்து பணி செய்ய வந்தாங்க. ராமகிருஷ்ணர்லேருந்து விவேகானந்தர் பணி செஞ்சாரு, பணி செய்ய வந்தாங்க அப்படின்னா, விவேகானந்தரை போய் அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டோம்னா அது வந்து மக்கள் பயன்பாட்டில் நல்லா இருக்காது. அப்ப அவரை மாற்றி தான் செயல்படுத்த முடியும். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் தான் மாறப்படணும். தன்னுடைய அலைவரிசையில இப்ப நீங்க, நான் உதாரணம் சொல்றேன், என்னை தொட்டிங்கன்னா கூட அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா உங்களுடைய உடல் தன்மை வேற, என்னுடைய உடல் தன்மை வேற, சுத்தமா வேற. அப்ப அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு ஆகும். அப்ப அதோடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப வந்து ஒருத்தரோட ஏன் இந்த மாதிரி தியானம் பண்றவங்க, தியானம் பேசுறவங்களோட ஏன் இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு தெரிய முடியாத ஒரு முக்கியமான ரகசியம் என்னன்னா, நம்ம ஆணாகவோ பெண்ணாகவோ பிறந்தப்பட்ட எல்லா பேருமே ஒரு நல்ல தன்மைக்கு நம்மளால மாற முடியல, உருவாக முடியல. அப்போ ஒரு நல்ல தன்மைக்கு மாறணும்னா ஒரு தியானம் இருக்கிற இடத்துல அங்க என்ன ஆகும்னா பியூரா நல்ல காற்று கிடைக்கும். நல்ல காற்று கிடைக்கிற இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு தீமையான ஒரு ஆணோட உடலோ ஒரு பெண்ணோட உடலா இருந்தாலும் அது மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல்ல மாற்றம் ஏற்படும் போது அந்த உடல்ல இருந்து மனதுக்கு அடுத்தது அதோடைய ஆன்மா அதோடைய சோலுக்கு வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்துறதுக்கோ அது ஒரு பணி செய்யறதுக்கோ ஆக சிறந்ததா இருக்கும். அப்ப உலகத்திலே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ரொம்ப திருப்திகரமா இப்பதான் நம்ம நகரம் வந்து இப்படி இருக்கு. ஒரு காலகட்டத்துல எல்லாம் நம்ம நகரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்றது ரொம்ப ஆதி காலத்துல மௌனமா இருந்துட்டாவே ஒரு சால சிறந்தது அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு தியானம் பண்ணி நம்ம பிரபலம் அடையணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் தியானங்கிற மாதிரியே கொண்டாண்டாங்க. நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, அந்த மெசேஜ் அந்த உலகத்துக்கு பாஸ் பண்ணணும், என்னமோ நம்ம உலகத்தையே நாம தான் காப்பாற்ற வந்திருக்கிறோம், நாம ஒரு பெரிய இறை தூதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் என்னன்னா, ஒரு மௌனமா ஒரு குரு கிட்ட இருந்து ஒரு மரத்துக்கிட்ட இருந்தோ ஒரு குகைகிட்ட இருந்தோ ஒருத்தர் பெற்ற முடியுமா? அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வடிவமா இருக்கு. எத்தனையோ கிராமங்கள்ல எத்தனையோ மலைத்தொடர்களுக்குள்ள
யாருன்னே தெரியாம மௌனித்தே பல நாள். மௌனித்துனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பேசாம கிடையாதுங்க. மனம் சலனப்படாம மனம் அமைதியாகும் போது அது பேர் தான் மௌனம். பேசாம இருக்கிறது பேர் மௌனம் கிடையாது. அவங்க பேசாம இருக்கிறதுக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ணி அந்த எண்ணத்தை பெருசா கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மௌன விரதத்தை அப்படி தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா மௌனங்கிறது மனம் பேசாம போயிடுச்சுன்னா அவர் எந்த வேலையுமே செய்யாம அப்படியே இருக்கிறாரு, அப்படியே போறாரு, அப்படியே நடக்கிறாரு, அப்படியே வர்றாரு, அப்படியே ஒரு வேலை செய்யறாரு, அவ்வளவுதான். அப்ப இது மாதிரி ஆதி காலத்துல நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. தன்னுடைய கலையை வெளியில காட்டினது கிடையாது, தான் யாருன்னு காட்டினது கிடையாது, எந்த அலட்டினது கிடையாது, இதை பத்தி எந்த உரையையும் யார்கிட்டையும் நிகழ்த்தினது கிடையாது. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா நிறைய பேர் இல்லறத்துல இருந்திருக்கிறாங்க. நான் சொல்றது ஆதி காலத்துல இல்லறத்துல இருந்து தன்னுடைய மனைவிக்கு கூட அவர் இப்படி மௌனத்துல ஆழ்ந்து இருக்கிறாருன்னு தெரியாதான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறாருன்னா உங்களுக்கு தெரியாது. அப்ப என்னன்னா அங்க டிஸ்கஷன்லாம் அவர் பண்றதே கிடையாது. அந்த அந்த உணவு அங்க ரெடி ஆயிடுச்சா, அப்படி அந்த உணவு எடுத்துக்குவாராம். ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தா அந்த வேலையை போய் செய்வாராம். அப்படியே வரும்போது அப்ப பிரத்யேகமா அவருக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் தனியா போய் நிஷ்டையில உட்கார வேண்டியதுல அவரே நிஷ்டையில தான் இருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள அந்த மனம் இருந்துச்சுன்னா கரெக்டா நடுநாடி உங்களுக்கு ஒரு பெரிய பணியை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப உங்களுடைய வடிவம் நீங்க நீங்க எதுவுமா யோசிக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லாம போயிடும். எதுவுமா ஒண்ணு யோசிக்கிறீங்கல்ல, அங்க எதுவுமாவே யோசிக்க முடியாம போயிருவீங்க. அப்ப ஒரு காலகட்டம் ஃபுல்லா அப்படிதான் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காலகட்டத்துல இதை பத்தி பேசணும், இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ணணும், இதை பத்தி ஒரு பெருசா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல மாறி இப்ப இந்த காலகட்டங்கள்ல இது ரொம்ப அதிகமா வெவ்வேறு மாதிரி ஒரு சூழல்கள் உருவாகி இருக்கு. அப்போ பொதுவா உங்களுக்குள்ள எல்லாம் அந்த உணர்தலை பெறது ரொம்ப கடினம். அந்த உணர்தல் தான் எல்லா தியானம் பண்ணவங்களும் இறைவனை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மனம் நிக்கிறத ஆழ்ந்த அமைதியில அப்படியே ஒரு ஒரு வினாடியில அப்படியே கண்ணை மூணா அப்படியே சமாதி அப்படியே போயிடுறது, அப்படியே எங்க இருக்கிறன்னு தெரியும். அதுதான் அவங்க இறைவனை கண்டேன். அங்க உள்ள நடக்கிற அந்த பேரு செயலையும் வடிவத்தையும் அது ஆழ்ந்து ஒரு 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 ஒவ்வொரு செயலையும் அது உணர்த்தும் போது ஒருத்தர் உணர்ந்துகிட்டே இருக்கிறார். அவர் ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த உணர்வு தன்மை பெற்றவர் அவர் யாரு பிரபஞ்சம் யாருன்னு தெரியாம வேறுபாடு இல்லாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆயிடுறாங்க. அதனாலதான் சொன்னாங்க, அண்டத்தில் இருப்பதும் பிண்டத்துல இருக்குன்னா உன்னுடைய பிண்டத்தை அந்த உணர்வும் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா நீ பெற்று நீயும் பிரபஞ்சமாக மாறதுக்கு ட்ரை பண்ணு. அப்ப இதுக்கு ஒரே சாட்சி எப்படி இருக்கணும்னா, ஒரு ஒரு வடிவத்தை மேக்சிமம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த இமேஜினேஷனும் இல்லாம, எந்த கற்பனையும் இல்லாம அப்படி நின்னா உங்களை வழிகாட்டப்படும், வழி நடத்தப்படும். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஆர்ப்பாட்டம் இல்லாம அலப்பறை இல்லாம ஒருத்தன் இந்த பிரபஞ்சத்தையோ தியானத்தையோ தேடினானா அவன் இயல்பாகவே வளருவான். அதுல ஒன்னும் மாற்று சிந்தனை எல்லாம் கிடையாது. அப்ப அதுக்குள்ள உங்களுக்குள்ள எல்லாம் அந்த மாதிரி ஒரு செக்ஷன், அந்த மாதிரி ஒரு ஒரு சூழல் இருக்குங்கிறத உங்களால உணர முடியாதனாலதான் நீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்துல அந்த காலத்துல இருக்கிறீங்க. அந்த காலம்னா நீங்க முன்னாடி இருக்கிற வடிவத்துல இருக்கிறீங்க. அப்ப என்னவா இருக்கிறீங்க? உங்களுக்கு பார்வதி தேவி, சிவன், விஷ்ணு இந்த மாதிரி கனவுல வர்றது, காட்சியா வர்றது, இந்த மாதிரி வடிவம். உங்களுக்கு ஒரு ஒரு குரல் வெவ்வேறு வடிவத்துல மனமா கொஞ்சம் பேசுறது. அப்புறம் உங்களுடைய தத்துவங்கள், வடிவங்கள், நீங்க வெவ்வேறு வடிவங்களா உங்களுக்குள்ள இருந்து அது ஒரு கிளர்ச்சியாக அது வெளியே வந்துகிட்டே இருக்கு. அப்ப இது உங்களுக்குள்ள ஒரு தியானமும் நடக்குது, உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பரிணாமமும் நடக்குது. அப்ப இத நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, இத ஒரு பெரிய ஞானியோட கொண்டு போய் ஒப்பிட்டுறீங்க. நமக்குள்ளேயும் ஏதோ ஒண்ணு நடக்குது, நமக்குள்ளேயும் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற. அப்ப இது என்னன்னா, அந்த உணர்வு தன்மை அப்படிங்கிறது
நீ வந்து உணர்ற அப்படின்னா உன்னை ஆழ்ந்த மௌனம் கிடைச்சா மட்டும்தான் அதை உன்னால உணரவே முடியும். இந்த பிரபஞ்சத்தோடைய பெரிய வடிவமே என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தை யாராலையும் யூகிக்க முடியாது, யாரும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதோடைய பெரிய டெபினேஷன் என்ன, இதை கருத்தியலா யாராலையும் சொல்ல முடியாது. நம்மன்னு இல்லை, யாருமே சொல்ல முடியாது. ஆனா இதோடைய உண்மையான வடிவம் மௌனம் தான். ஒரு மௌனத்தால தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது. ஒரு மௌனத்தால தான் இந்த பிரபஞ்சம் ஆட்சி செய்யுது. அந்த மாதிரி இது மௌனத்தால இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாதிக்க முடியும், சாதிக்கணும், சாதிக்கிறதுக்கான சூழல்களையும் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. படைப்புங்கிறது நம்ம நம்ம குலத்துல, நம்ம பாரம்பரியத்துல இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படி 3 பேரையும் காட்டுறதோ, அந்த பிரம்மனுக்கு 3 தலை இருக்குன்னு சொல்றதோ, அதே மாதிரி பதஞ்சலியோட வம்சாவளியில 3 நாகங்களை பற்றி ஒரே நாகங்கள்ல 3 தலைகளை வைத்து அதை காட்டப்படுறதோ, இதெல்லாம் எந்த வடிவத்தை சொல்ல அவங்க முற்படுறாங்கன்னா அந்த மௌனத்தை தான் சொல்ல முற்படுறாங்க. அந்த மௌனத்துல ஒரு ஆழ்ந்து உன்னால உணர்ந்துட முடியும். அப்ப ஆழ்ந்து உணரும் போது என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு நாளும் நடக்க போற இன்சிடென்ட உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இன்னைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் நடக்க போறது எல்லாமே அப்படியே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிடும். அதுல உனக்குள்ள நீ அந்த சூழல்ல இருந்து விடுபட்டு வந்துடுவ. 1/2 மணி நேரத்துக்கு கழிச்சு ஒருத்தருக்கு உனக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னா அது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். 1/2 மணி நேரத்துக்கு நடக்க போற அந்த இன்சிடென்ட்ல போய் நீ வருத்தப்படுறதுக்கோ ஃபீல் பண்றதுக்கோ ஒன்றும் இல்லாம நீ இங்கேயே அதுக்கான தயாராகிருவ அப்படிங்கிறதா அதோட விஷயம். அப்ப இந்த இதை நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஒரு அதிசயம் ஆன ஆளு, நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு சாமி, நமக்கு எல்லாமே தெரியுது, நம்ம பெரிய மேஜிக் மேன் அப்படின்னு அவங்க இதை சில பேர் வந்து ஒரு வியாபாரமாகவோ இல்லை நம்ம ஒரு பெருமித்தமாகவோ இதை ஒரு முன்னெடுக்கிறதுக்கு நிறைய பேர் பார்க்க தொடங்கிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் எதுக்கு அப்படின்னா, உனக்குள்ள நீ யாருங்கிறத விடுபட்டு ஒரு பெரிய வேலை செய்யறதுக்கான விஷயம்தான் இது. இப்ப நீங்க வந்து பல மனிதரோட சேர்ந்து ஆலோசனை பண்ணி ஒரு வேலை செய்யக்கூடாது, நீ பிரபஞ்சத்தோட சேர்ந்து தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி உணர்த்தக்கான ஒரு சூழல் கிடைக்குது. அப்ப நீ யாரோடையும் இணைஞ்சோ யாரோடையும் கருத்து கேட்டோ நீ வேலை செஞ்சனா அங்க மாயை வந்துடும், அங்க அந்த சூழல் அங்க சரியா இல்லாம போயிடும் அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவமா வந்து இருக்கு. அப்ப உனக்கு ஒரு விடுதலைய அந்த பிரபஞ்சம் எப்படி அழைக்குதுன்னா, உனக்கு யாரையும் சஜஷன் சொல்ல விடாம, சஜஷனே அங்க வர விடாம ஒரு நல்ல தியானம் பண்றவரை ஒரு இண்டிவிஜுவாலிட்டியா செயல்படுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. ஒரு குருங்கிறவர் யாருன்னா இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவம், ஒரு சிங்கிள் மேன், ஒரு ஆர்மி மாதிரி இந்த உலகத்தையே ஒரு சிங்கிள் மேனா வழிநடத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து ஒரு குருவுக்கு உண்டு. அந்த கெப்பாசிட்டி எப்படின்னா விடுதலை, தனக்குள்ளிருந்து தான்லேருந்து தான் என்ற உடல்லிருந்து அந்த தனக்குள்ள இருக்கின்ற எல்லா செயலிருந்து விடுதலை, ஆப்போசிட்ல இருக்கிற மனித செயலிருந்து விடுதலை. அப்ப உணர்த்தப்படுறத உணர்ந்ததுனால அவர் இந்த பிரபஞ்சமாக செயல்படுறதுக்கு, பிரபஞ்சத்திலேருந்து வர்ற மெசேஜை அவர் எடுத்துட்டு போறதுக்கு அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய வடிவம் இருக்கு. அதனாலதான் அவரை குருங்கிறாங்க. அப்ப அவருக்குள்ளேருந்து கிடைக்கப்பட்டது என்னன்னா, விடுதலையானவர்கள் தன்னை உணர்றதுக்கான முதல் விஷயமே, தன்னை உணரக்கூடியது தனக்கிட்ட இருந்து விடுதலை ஆகிறது, பிறர்கிட்ட இருந்து விடுதலை ஆகுது. தனக்கிட்ட இருக்கிற தாய், தகப்பன், மனைவி, குழந்தைங்க இவங்கெல்லாம் தற்காலிகத்துக்குரியது, நாமளும் தற்காலிகத்துக்குரியது, இது நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் தெரிஞ்சா இதுல இருந்து விடுதலை ஆகும் அப்படின்னா அது ஒரு நாள் தெரியறதுக்கு பல நாள் தேவைப்படும். ஒரே நாள்ல இது தெரியாது, பல நாள் தேவைப்படும் தான் இந்த மாதிரி தியானத்தையோ இந்த மாதிரி வடிவத்தையோ ஒரு குரு கிட்ட அமர்ந்து 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 அவன் என்ன பண்றான்னா, சக்தியையோ கடவுளையோ வர வைக்கல, இந்த பிறப்பு மாயையிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு மிகப்பெரிய தீவிரத்தை அவனால அவன் ஆய்வு பண்றான். அதே மாதிரி அவனுக்கே இந்த சூழலை காட்டி கொடுக்கப்படுது. அப்ப அவனுடைய எல்லா சூழல்ல இருந்தும் விடுபடுறான். அப்ப விடுபட்டவன அவன் வந்து இததான் பேரானந்தம்னு சொன்னான். இதுதான் பேரானந்தம் அப்படிங்கிறதுக்கு அவனுடைய வடிவத்திலிருந்து அவன் கூறப்பட்டதுக்கு முக்கியமான காரணம், எதை ஒரு நல்ல உச்சகட்ட தியானம் பண்ணவன் பேரானந்தங்கிறத குறிப்பிடுறான் அப்படின்னா, இந்த மனித தன்மையிலிருந்து மனித வாழ்க்கையிலிருந்து விடுபட்டதை தான் பேரானந்தம்னு சொல்லிட்டான். அப்ப அங்க மனம் இல்லாம, துன்பம் துயரம் இல்லாம, கமிட்மெண்ட் இல்லாம,
கடமை என்ற சொல்லாடல்கள் இல்லாம அவன் வந்து விடுபட்டு பிரபஞ்சம் கொடுத்தா இந்த வேலை செய்வோம், பிரபஞ்சம் கொடுத்தா சாப்பிடுவோம் அப்படிங்கிற அந்த மாதிரி அந்த உணர்தல்ல ஒரு வேற வடிவத்துக்குள்ளே மாறிட்டான். அப்ப அததான் அவங்க வந்து ரொம்ப ஒரு தீர்க்கமா அவங்களுடைய பயணம், அவங்களுடைய டிராவல், அவங்களுடைய இருப்பிடத்துல இருந்தது எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நபர்களை நம்ம சந்திக்கிறது நம்ம வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய கொடுப்பனை. இதுதான் அந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது மாதிரி ஒரு சூழல் நிகழ்றதும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கின்ற அந்த அந்த அப்படியே நம்ம ஒரு வேலை செய்ய முடியாம தவிக்கிறோம்ல, அதை நம்மளை சரி செய்யறதுக்கு ஒரு நல்ல அலைவரிசை தேவைப்படுது. நம்ம கிட்ட இருக்கிற திறமையோ உழைப்பையோ இறை தத்துவத்தையோ மக்கள்கிட்ட போதனை பண்ணணும்னா நாம முதல்ல நல்ல தன்மைக்கு மாறணும். அப்ப நல்ல தன்மை உருவாகின்ற போதுதான் நாம போதனைகள் அது எந்த விஷத்தன்மையையும் கலக்காம ஒரு நல்ல காற்றாக எல்லா ஆன்மாக்களுக்கும் போய் சேரும். அப்ப ஒரு நல்ல போதனைகள் என்பது காற்றா வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. ஒரு சத்சங்கம் எதற்காக நிகழ்த்தப்படுது அப்படின்னா, 1000 தியான வகுப்பை கண்ணை மூடிட்டு மேலேருந்து காற்ற கீழே இறக்குன்னு டெக்னிக்கை சொல்லி கொடுக்கறதோட ஒரு 15 நிமிஷம் ஒரு நல்ல தன்மை கொண்ட காற்று கொண்டவன் உரையை நிகழ்த்தினானா அந்த காற்று தானாக எந்த சூழல்லையும் அது வசப்பட்டு ஒரு நாள் அதுக்கான ஒரு பணியை அது காட்டும், வேலை செய்யும். அந்த நிமிடம் வேலை செய்யலாம், 15 நாள் கழிச்சு கூட வேலை செய்யலாம். ஆனா அதுக்கான வாய்ப்பை அது உருவாக்கும். ஏன்னா அந்த 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 குரல்ல அந்த ஒரு காற்றை ஈர்க்கக்கூடிய அந்த அந்த செயல் இருக்கு. அதுதான் அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான வடிவம். அப்ப இந்த காஸ்மிக் எனர்ஜி, இந்த பிரபஞ்சங்கிறது எல்லாம் என்னன்னா, பிரபஞ்சத்தை இன்ன வரைக்கும் அறிய முடியாம நம்ம எல்லாரும் தவிக்கிறதுக்கு என்னன்னா, அது பிரம்மாண்டமான ஈர்ப்புங்க. அப்படி ஈர்ப்புலயே நம்மளாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். அது அப்படி ஒரு ஈர்ப்பு தன்மையில அப்படியே நம்மளை உருக வச்சிரும். எத்தனையோ பேர் முருகா சிவன் அப்படி உருகுறோம்ல, அது இன்னும் ஒருத்தருக்குள்ள தியானமா மலரும் போது அந்த ஈர்ப்பு என்னன்னா பல லட்சம் மக்கள் அப்படியே அப்படியே வந்து ஈர்த்துடும், அப்படியே வியப்புல ஆழ்த்திட்டு போயிடும். அப்ப அவங்களுக்குள்ள இருந்து அந்த நல்ல வடிவம் பிறக்கணும்னு தான் நம்ம இந்த மாதிரி வகுப்புகளை பல நாள் வந்து சொல்ல நினைக்கிறோம், பல நாள் உங்ககிட்ட பேச நினைக்கிறோம். பல்வேறுபட்ட சூழல்கள்ல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நல்ல வடிவத்தை மாத்துறதுக்கு தான், அவங்கள உருவாக்குறதுக்கு தான் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கூட பணி செய்யறவங்கள கூட அவங்களால அந்த பணியை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு கூட சில பணியை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்த அந்த பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் சரி ஆவான், சரி செய்யப்படும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப அதனால நீங்க அதை பார்த்துக்கங்க.